சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு படம் தான் சூரரை போற்று. இந்த படம் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஓடிடில தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல பரேஷ் ரவால் அப்படின்றவர் தான் வில்லனாக நடித்திருந்தாரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப பீர் குடிக்கிற மாதிரி சிறுநீரை குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி பரேஷ் ரவால் வந்து தன்னுடைய கால்ல பெரிய அடி காரணமாக ரொம்பவே அவதிப்பட்டு இருந்திருக்காரு. அதனால அந்த கால் வந்து ரொம்பவே வீங்கி நடக்க முடியாம இருந்தாராம் இவரு. அந்த நேரத்துல அவரை பார்க்க அஜய் தேவ்கன் வந்திருக்காரு. பரேஷ் ராவலை பார்த்ததும் நான் ஒரு மருந்து சொல்றேன், விலையில்லா மருந்து, ஆனா அதை நீ சாப்பிடும் பொழுது சிகரெட்டோ மாமிசமோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கொடுத்திருக்காரு இவரு. அது என்ன அப்படின்னா, ஒரு 15 நாளைக்கு பீர் குடிப்பதை போலவே காலையில எழுந்ததும் உன்னுடைய சிறுநீரை பிடித்து குடி, இதற்கு அதுதான் மருந்து அப்படின்ற மாதிரி அஜய் தேவ்கன் சொல்லியிருக்காரு. பரேஷ் ராவலும் அதே மாதிரி செய்ய சொன்னதை போல 2 வாரங்களே வந்து அவருடைய அந்த கால் வலி வீக்கம் எல்லாம் சரியாயிடுச்சா. இதை பற்றி பைல்வான் ரங்கநாதன் தான் சமீபத்துல வந்து கொளுத்தி போட்டிருந்தாரு. சிறுநீரகத்துல வலி நிவாரணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இப்ப பாலிவுட் பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. நோட்ல வந்து ட்ரெண்டிங் டாபிக்கே இதுதான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சிறுநீர்ல வந்து உப்பு அதிகமாக இருக்கிறதால தான் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுவும் பரேஷ் ரவாலுக்கு முன்னாடியே வந்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் இவரும் அவருடைய சிறுநீரகத்தை குடித்தவர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இளமையின் ரகசியத்திற்கான காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரியும் மொரார்ஜி தேசாய் முந்தைய பேட்டியில கூறியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மிகப்பெரிய பரவலாக பேசப்பட்டு வருது. சோ இதால மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.